வணக்கம் ஐயே. வணக்கம் பிரமிதா. நாம் பள்ளியில் 5.5 ஆண்டு காலம் பணிபுரிந்து 6ஆம் மாதம் 17ஆம் திகதி பணி ஓய்வு பெறும் திருமதி செவத்தி அம்மாள் இன்று நம்முடன் அவர் அனுபவங்களை பகிர இணைந்துள்ளார். அவரை நேர்காணல் செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் 1987ஆம் ஆண்டு முதல் இத்துறையில் பணிபுரிவதை நாங்கள் அறிவோம். கல்வித்துறையில் உங்கள் அனுபவங்களை பகிர இயலுமாயே? 1987 முதல் இவ்வாண்டு முடிய 37.5 ஆண்டுகள் நான் இத்துறையில் பணிபுரிகின்றேன். என் அனுபவம் என்பது கடல் போன்றது. அனைத்தையும் கூற இயலாது. ஆனால் சிறப்பான நிறைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களை நான் சில நேரங்களில் எதிர்நோக்கி இருந்தாலும் அவற்றையும் நான் படிப்படியாக இனிய அனுபவங்களாக தான் மாற்றிக்கொண்டுள்ளேன். அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது மாணவர்களுடனான அனுபவம், பெற்றோர்கள், பொதுமக்கள் என்று பல வகையில் இருக்கின்றன. அனைத்தும் மாணவர்களின் நலன் கருதி நான் மேற்கொண்டு அனுபவம் உண்டு. 19ஆம் நூற்றாண்டு மாணவர்களுக்கும் 20ஆம் நூற்றாண்டு மாணவர்களுக்கும் உள்ள மாற்றங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 19ஆம் நூற்றாண்டு என்று கூறும்பொழுது நான் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்தவை தோட்டப்புற பள்ளிகள் அதிகமாக பணிபுரிந்திருக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டு என்று கூறும்பொழுது நகர்ப்புற பள்ளிகளில் பணிபுரிந்திருக்கிறேன். தோட்டப்புற பள்ளிகளில் வசதிகள் குறைவு. ஆனால் மாணவர்கள் நாம் சொல்வதை அப்படியே கேட்டு நாம் சொல்வதை விட்டு இன்னும் அதிகமாக வேலைகளை செய்யும் மாணவர்களாக இருந்தனர். இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. கிறிஸ்டினா என்ற ஒரு மாணவி, ஒரு வார்த்தை நாம சொன்னா எள்ளுனா என்னையா நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அந்த மாணவி இப்பொழுது ஆசிரியராக ஜொகூரில் பணிபுரிகிறார். எப்பொழுதும் நான் அவளை நினைத்துக் கொள்வேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு சில மாணவர்களை தவிர மற்ற மாணவர்கள் கொடுத்தது போதும், இதை சொல்றாங்களா அதை செய்தால் போதும் என்ற சூழ்நிலையில் இருக்கு. அதுவும் இந்த COVID-19க்கு பிறகு வாசிப்பு அதிகமாக குறைந்த சூழ்நிலையில் கொடுக்கும் பாடங்களையும் செய்யும் மாணவர்கள் குறைந்து விட்டனர். எதையும் தானாக சுயமாக செய்வோம் என்ற நிலை இல்லை. முன்பிருந்த மாணவர்களுக்கும் இப்பொழுது இருக்கும் மாணவர்களுக்கும் அதுதான் ஒரு பெரிய வித்தியாசமாக நான் கருதுகிறேன். கல்வித்துறை என்பது கடல் போன்றது. நீங்கள் கண்டிப்பாக இப்பயணத்தில் பல சவால்களை எதிர்நோக்கி இருப்பீர்கள். அவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமாயே? சவால்கள், வாழ்க்கையே ஒரு சவால் தான். நிறைய சவால்கள் இருந்தன. ஆனால் அவற்றை எல்லாம் நான் அனுபவமாக மாற்றிக்கொண்டதால் மாணவர்களிடமிருந்து பெரிய சவால்களை நான் எதிர்நோக்கவில்லை. ஏன்னா என்ன காரணம் என்றால், மாணவர்களோடு எப்பொழுதும் நான் நெருங்கி பழகக்கூடியவர். பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது சில சவால்கள் இருந்தன. ஆனால் அவற்றையும் நான் எனது அன்பால் நான் அடுத்தடுத்து மாணவர்களுக்காக செய்யும் முயற்சிகளை பார்த்து பெற்றோர்களும் என்னுடன் நெருக்கமான நண்பர்களாகவே ஆகியிருக்கின்றனர். பொதுமக்கள் என்று சொல்லும் போதும் தனியார் அப்படின்னு சொல்லும் பொழுது சவால்கள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சவால் இன்ன வரைக்கும் அது என்னுடைய நினைவில் நிழலாடுகின்றது. ஒரு தோட்டப்புற பள்ளியில் வேலை செய்யும் பொழுது நான் அன்பானவராக இருந்ததால் அந்த பள்ளியில் பணிபுரியும் தோட்ட பாட்டாளி முதல் அங்குள்ள கிராணி, அங்குள்ள தலைவர்கள் எல்லோரும் என்னிடம் அதிகமான நட்பு கொண்டிருந்ததால் நான் ஒரு சவாலை எதிர்நோக்கினேன். என்னுடைய தலைமைத்துவத்திலிருந்து நான் அந்த சவாலை எதிர்நோக்கினேன். அதனால் பள்ளியே மாற்றம் கண்டு பள்ளியே எனக்கு வேறொரு பள்ளிக்கு மாற்றலாகி விட்டார்கள். ஆனால் அந்த சவால்னாலும் எனக்கு கிடைத்தது நன்மைதான். மாற்றம் கிடைத்தது, எனது பிள்ளைகள் படிக்கும் பள்ளியாக அமைந்தது. நான் சந்தோஷமாக அந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டேன். பிரமிப்பாக உள்ளது ஐயே. என்னை போன்ற பல மாணவர்கள் பல துறையில் பணிபுரிய ஆவலாக இருக்கின்றனர். அவர்களுக்கு சில அறிவுரைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயே? அது எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஐயே. முடியுமா? சில மாணவர்கள் இப்ப மருத்துவத்துறை மிகவும் பிரசித்தி பெற்ற துறையாக அவங்க மருத்துவர் ஆயிட்டாங்க, நம்மளும் மருத்துவர் ஆகணும் அப்படின்ட்டுலாம் நினைக்கிற காலகட்டம் இருக்கிறது. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு முதலில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைக்கு எந்த துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, எந்த துறையில் நாம் இணைந்தால் படிப்படியாக முன்னேற்றம் காண முடியும். எத்தனையோ துறைகள் இருக்கின்றன நமக்கு தெரியாத துறைகள். இப்ப எப்படி நாம கடல் கரையில நின்று
ஒரு கடலை பார்க்கும் பொழுது மேலே தான் தெரியும், கப்பல் செல்கிறது, மனிதர்கள் நீந்தி கொண்டு விளையாடுகிறார்கள் அப்படிலாம் தெரியும். ஆனா அந்த கடலின் ஆழத்திற்குள் போனால்தான் உள்ளே இருக்கின்ற பவளத்திட்டுகளும் உள்ள இருக்கிற எல்லாமே சிப்பிக்குள்ள முத்து இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை மூச்சை அடக்கி முத்து குளிக்க வாரீர்களா என்பது போல நாம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி பல தேடல்களை தேட வேண்டும். எது நமக்கு சிறந்தது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது சிறப்பாக இருக்கும், எதில் நுழைந்தால் நாம் படிப்படியாக முன்னேற முடியும், அதையெல்லாம் மாணவர்கள் திறமைகளையும் அனுபவங்களையும் கொண்டு மாணவர்கள் முன்னேற்றம் அடைகிறார். உங்களின் அறிவுரைகள் எங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஐயே. உங்களுடன் இணைந்ததில் நான் பெருமிதம் அடைகிறேன். பணி நிறைவு வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.